மட்டக்களப்பு மாநகர சபையின் 5வது அமர்வில் பல்வேறுபட்ட குழப்பங்களுக்கு மத்தியில் பல்வேறுபட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதுடன் பல்வேறு தனிநபர் பிரேரணைகளும் நிறைவேற்றப்பட்டன. மட்டக்களப்பு மாநகர சபையின் 5வது அமர்வு மாநகர சபையின் முதல்வர் சிவம் பாக்கிநாதன் தலைமையில் இன்று காலை நடைபெற்றது. மாநகர சபையின் சம்பிரதாயங்களுக்கு அமைவாக மாநகர சபை முதல்வர் பிரதி முதல்வர் அழைத்து வரப்பட்டு மாநகர சபையின் அமர்வு நடவடிக்கைகள் ஆரம்பமானது. மாநகர சபையின் கீதம் இசைக்கப்பட்டதைத் தொடர்ந்து மௌன இறைவணக்கத்துடன் அமர்வின் செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டதுடன் மாநகர சபை முதல்வரினால் தலைமையுரை நிகழ்த்தப்பட்டு சென்ற அமர்வின் கூட்டறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு திருத்தங்களுடன் நிறைவேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முதல்வரினால் முன்மொழிவுகள் வாசிக்கப்பட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்ட போது பல்வேறு வாத பிரதிவாதங்கள் நடைபெற்றதுடன் முன்மொழிவுகள் நிறைவேற்றப்பட்டன. இதன்போது மட்டக்களப்பு மாநகர சபைக்குட்பட்ட பகுதிகளில் 20 வட்டாரங்களிலும் முன்னெடுக்கப்படவுள்ள இந்த ஆண்டுக்கான வீதி அபிவிருத்தி பணிகள் அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் பல்வேறு வாத பிரதிவாதங்களும் நகைச்சுவை நிகழ்வுகளும் நடைபெற்றதை காண முடிந்தது. மட்டக்களப்பு மாநகர சபைக்குட்பட்ட மஞ்சந்தொடுவை வட்டாரத்தில் தெரிவு செய்யப்பட்ட தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் குறித்த வட்டாரத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை தன்னிடம் வழங்குமாறு கோரிய போது சபையில் சலசலப்பும் சிரிப்பொலியும் எழுந்த நிலையில் பல்வேறு வாத பிரதிவாதங்களும் நடைபெற்றன. இதேபோன்று மட்டக்களப்பு நகருக்குள் இலங்கை போக்குவரத்து சபை பஸ் நிலையம் தனியார் பஸ் நிலையம் அமைந்துள்ள பகுதிகளுக்கு நடுப்பகுதியில் கடந்த கால மாநகர சபையினால் பாலூட்டும் பெண்கள் மற்றும் நகருக்கு வரும் பெண்களிடம் நன்மை கருதி அமைக்கப்பட்ட தங்குமிட வசதியை தற்போது தின வாடகைக்கு அனைவருக்கும் வழங்கும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாக மாநகர சபை உறுப்பினர் தயாள கௌரியினால் குற்றச்சாட்டப்பட்டது. குறித்த கட்டிடத்தினை மாநகர சபை மீண்டும் மட்டக்களப்பு நகருக்கு பெண்கள் பயன்படுத்தும் வகையில் அமைக்க வேண்டும் என முன்வைக்கப்பட்ட கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மட்டக்களப்பு நகரம் பாரிய இடநெருக்கடியை எதிர்கொண்டு வருவதன் காரணமாக மட்டக்களப்பு நகருக்கு மத்தியில் உள்ள போலீஸ் தங்குமிட விடுதியை பொறுப்பேற்று அதில் வாகன தரிப்பிடத்துடன் கூடிய கடை தொகுதி அமைக்கப்பட வேண்டும் என தேசிய மக்கள் சக்தி மாநகர சபை உறுப்பினர் துதீஸ்வரனினால் தீர்மானம் ஒன்று கொண்டுவரப்பட்டது. பொதுச்சந்தைக்கு சொந்தமான குறித்த காணியானது நீண்டகாலமாக போலீஸ் விடுதி இயங்கி வரும் நிலையில் தற்போதைய நகரின் நெருக்கடியை கருத்தில் கொண்டு அதனை மீள மாநகர சபை பொறுப்பேற்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். தேசிய மக்கள் சக்தி மாநகர சபை உறுப்பினர் ஒருவர் முதன்முறையாக ஒரு பிரேரணை கொண்டுவரப்பட்ட முதல் சந்தர்ப்பமாக இன்றைய இந்த பிரேரணை கருதப்படுகின்றது. மட்டக்களப்பு நகரினை அழகுபடுத்தவும் மாநகர சபைக்குள் ஏற்பட்டுள்ள இடநெருக்கடியை நிவர்த்தி செய்யும் வகையில் குறித்த காணியை பெறும் வாகன தரிப்பிடம் மற்றும் கடை தொகுதிகளுடன் கூடிய சூப்பர் மார்க்கெட் அமைக்கப்பட வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்ததுடன் அந்த பிரேரணை சபையினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதேபோன்று மட்டக்களப்பு கல்லடி பகுதியானது சுற்றுலாத்துறையில் அபிவிருத்தி அடைந்து வரும் நிலையில் அங்குள்ள பாரிய ராணுவ முகாமூடாக பல்வேறு இடங்களுக்கான போக்குவரத்துகள் தடைப்பட்டுள்ளதன் காரணமாக பல்வேறு நெருக்கடிகள் ஏற்பட்டுள்ளதன் காரணமாக குறித்த வீதிகளை விடுவிப்பு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என மட்டக்களப்பு மாநகர சபை உறுப்பினர் சரவணமுத்து பிரேமநாதன் அவர்களினால் தீர்மானம் ஒன்று கொண்டுவரப்பட்டது. கல்லடி ராணுவ முகாம் அமைந்துள்ளதன் காரணமாக 3 பிரதான வீதிகளின் போக்குவரத்துகள் தடைப்பட்டுள்ளன. கடற்கரையினை அண்டிய பகுதி என்பதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் தமது பயணத்தினை சிறப்பாக செல்ல முடியாத நிலையுள்ளது. இந்த வீதிகளை திறந்து பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் தமது பயணங்களை தொடர ஏற்பாடுகளை செய்து தர வேண்டும் என அவர் கோரிக்கையினை முன்வைத்த போது அதற்கு அனைத்து உறுப்பினர்களும் ஆதரவு தெரிவித்ததுடன் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டன. இதேபோன்று மட்டக்களப்பு மாநகர சபையில் செயற்படும் நிலையில் குழுக்களும் தமது தீர்மானங்களையும் மேற்கொள்ள வேண்டிய செயற்பாடுகளையும் சபையில் முன்வைத்ததுடன் தனிநபர் பிரேரணைகளும் முன்வைக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டன. இதன்போது மட்டக்களப்பு திருகோணமலை வீதியில் இருக்கும் இலங்கை போக்குவரத்து சபை சாலையில் இருந்து வடிகான்களூடாக ஒயில் வெளியேற்றப்படுவதன் காரணமாக அது ஆற்றினை அடையும் போது வாவி அசுத்தமடையும் நிலை ஏற்படுவதாகவும் இது தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் என மாநகர சபை உறுப்பினர் ஜனகனினால் சபையின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டது. அந்த வகையில மஞ்சந்தொடுவையில ஒரு பகுதி காத்தாங்குடிகள் இணையுதுன்னு சொல்லி கனத்த காலமாக அறுவடை செஞ்சுட்டு இருக்காங்க. இதை நாம் மக்களுக்கு தெளிவுபடுத்தி நிறைய நிதிகளை நாம் மட்டக்களப்பு மாநகர சபை எல்லைகளை கட்ட வைக்கிறோம். அதேபோல சட்ட அங்கீகாரம் இல்லாத வரைபடங்கள், அதாவது கட்டட அனுமதிகள் கொடுக்கப்படுது காத்தாங்குடியிலிருந்து, அதை கூட நான் தடுத்திருக்கேன். இப்ப சமீப காலமாக நம்ம மட்டக்களப்பு மாநகர சபை எல்லைக்குள்ள இருக்கிற அரச காணிகள், அந்த காணிகள் காட்டு கொடுக்கப்படுது, காட்டி கொடுக்கப்பட்டு சுவீகரிக்கப்படுது. அதை கூட நான் தடுத்திருக்கேன். இப்ப நான் கொண்டு வந்திருக்கிற இந்த கான் திட்டம் நான் இந்த
இந்த சபை அமைக்கிறதுக்கு உதவி செஞ்சபடியால எனக்கு சந்தோஷமா இந்த கௌரவ உறுப்பினர்கள்ன்ற ஒரு ஒரு அவங்களோட ஒரு அனுமதியோட எனக்கு வழங்கப்பட்டது. இதுக்கு ஒரு எனக்கு ஒரு நன்றி கடன் இது. இதுக்கு இதெல்லாம் வந்து எந்த வீட்டுக்கு நான் செய்யல. இதெல்லாம் இப்ப போடப்பட்ட வீதி வந்து பாதுகாக்கப்படணும். அதோ எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க. அந்த வீதி வந்து ஒரு ஒரு பாதுகாப்பாற்றால அவ்வளவுதான் இருக்கு. அதுக்கு அந்த காணை நாங்க போட்டா தான் அந்த வீதி பாதுகாக்கப்படும். அந்த அடிப்படையில நான் அந்த காணை அந்த இடத்துக்கு நான் பரிந்துரைச்சிருக்கேன். அதே போல எனக்கு வழங்கப்பட்ட மின்குமிழ்கள் 2ஆம் கட்டமாக மின்குமிழ்கள் வழங்கப்படுற டைம்ல நான் கௌரவ லத்தீப் அவர்களுக்கு சொன்னேன், அந்த இடத்தை நீங்களும் வந்து சேர்ந்து செய்வோம். சொன்ன டைமுக்கு ஆமோதிச்சவர் சரி ஓகேன்னு சொன்னவர் கொஞ்ச நேரம் தரிசிச்சு உனக்கு தந்ததை நீ போடு என்று சொல்லி எனக்கு அந்த இடத்துல மனசு இருந்துச்சு. அவரை சேர்த்து பிடிக்கணும், அவருக்கு அந்த இடத்துல மனசு இருக்கல. அப்ப நான் அதுக்கு ஒன்றும் செய்யல. எனக்கு வாழதை நான் எந்த இடத்துக்கு கொண்டு செய்ய போறது இல்லை, எந்த மக்களுக்கு செய்ய போறது. இதை எனக்கு தான் உனக்கு தான்ன்றது இல்லை. அந்த வட்டாரத்துக்குள்ள 2 மெம்பர் வந்ததே பெரிய ஒரு பாக்கியம். அது அவர் செஞ்சா என்ன நான் செஞ்சேன், அவருக்கு கிடைக்கிறது அவர் செய்யணும். அவர் அதிகமான விஷயங்களை கொண்டு போய் காத்தாங்குடிகளை தான் அவருக்கு பிரபலியத்தை காட்டுறாரு தவிர அங்க இருந்து ஒரு விஷயத்தை கொண்டு வந்து எங்களுக்கு தராரு. எங்களை வட்டாரத்துக்கு கொண்டு வர முடியாது, இன்னும் அவருக்கு இல்லை. இப்ப சமீப ஒரு குறிப்பிட்ட ஒரு மாதத்துக்கு உட்பட்ட காலம் நினைக்கிறேன், பூனச்சிமன கடற்கரையில சிறுவர் பூங்கா ஒன்று அமைக்கிறாங்க 10 லட்சம். இதுல அதுல கூட கௌரவ மேயர், பிரதி மேயர், கௌரவ ஆணையாளர் யாருமே அந்த இடத்துல இல்லை. எங்களை எல்லைக்குள்ள செய்யப்படுது. என்னன்னு சொன்னா நான் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் முன்வைக்கிறேன். காத்தாங்குடி எல்லைக்குள்ள குறிப்பிட்ட இடம், அதாவது மண்முனை வடக்கு பிரதேசத்துக்குள்ள 168A பிரிவுல ஒரு துண்டும் 171A பிரிவுல அந்த முழுமையான அந்த துண்டும் காத்தாங்குடி வெப்புக்குள்ள இருக்கு. 85ஆம் ஆண்டு வரைபட கேசட்ல இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப ஏன்னப்பா அவங்க அப்ப எடுக்கல அந்த இடத்தை? ஏன் இப்ப அவங்க உரிமை கொண்டாடுறாங்க? பூனச்சிமனைக்குள்ள லட்சுமணா சொல்லட்டும், அவர் முழுக்க பூனச்சிமனாக்களுக்கு சப்போர்ட் ஆயிருக்காரு. அவர் இருக்கிறது வந்து 16ஆம் வட்டாரத்துக்குள்ள 14ஆம் வட்டாரத்துக்கு தான் அவர் சப்போர்ட் ஆயிருக்காரு. நான் இந்த இடத்துல சொல்றேன். அப்ப ஏன் அவர் அந்த பூனச்சிமனை ஏரியாவில் இருக்கிற மக்களை வரிய கொண்டு நீங்க கட்டுங்கன்னு சொல்லல. நான் எடுத்த முடிவை என்ன அவர் எடுக்கல. இதெல்லாம் இந்த இடத்துல நீங்க சபையை அவமானப்படுத்தாதீர்கள். நீங்கள் பதில் சொல்லப்படுவாங்க. நீங்க சொல்லுங்க. நாங்கள் பாகுபாடு பார்க்கல. நீங்க உங்களோட பிரதேசத்தை சேர்ந்த உறுப்பினர் தான் அவர். நீங்க 2 பேரும் சேர்ந்து உங்களுக்கு ஒதுக்கப்படுது. அவரே உங்களோட கிடைச்சி அந்த வேலையை செய்யுங்க. ரகுநாதன் சொன்ன மாதிரி இப்ப காத்தாங்குடியில 4 பேஜஸ் காணிக்குள்ள வீடு கட்டுறாங்க. நம்மளோட மஞ்சள் வாயில 6 பேஜஸ் காணி ஆக குறைஞ்ச இருக்கிறது நம்மளோட மாநில சபை எல்லை கூட. எங்களை மஞ்சள் வாயில மிச்சம் பேராக வீடு கட்டுறாங்க. இந்த 4 பேஜஸ் காணியில அந்த வீடை கட்டி போட்டு காத்தாங்குடியில ஒரு தப்பு பண்றாங்க, கட்டுறாங்க. மட்டக்களப்பில ஒண்ணு செய்திருக்கல அமெரிக்க. நாம இந்த சட்டத்தை கொண்டு வரணும். மட்டக்களப்பு மாநில சபையில 4 பேஜஸ் காணியில வீடு கட்டுறதுக்கு நாம் அனுமதி கொடுக்கணும். அதாவது நீங்கள் அப்ரூவல் நீங்க இருக்கு. ஆனால் அதை மீறி கொஞ்சம் சபையா இருக்கு. காத்தாங்குடி சபை கொடுக்குது. அதை நாங்க ஒண்ணும் செய்யறாரு. நாங்க சொல்றோம் 6 பேஜஸ் இருந்தா தான் ஜூரி ரெகுலேஷன் நாங்க பாஸ் பண்ணணும்னு சொல்றோம். ஆனா அவர்கள் அதை மீறி அந்த சட்டத்தை வயலேட் பண்ணிட்டா அவர்கள் அதை செய்யறாங்க. அதுல இருந்துதான் மக்கள் அங்க போகும். உண்மையிலே பிள்ளையான போயே தான் அங்க செய்யறாங்க அந்த சபை. அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் சொல்லுங்க. நாங்கள் 5 மாதங்களாக 6 புத்தகம் நடந்திருக்கு. ஒரு அவதானித்த விடயம், சில விடயங்கள் அது கடைசியாக தவறு சொன்னேன். ஒரு விடயத்துக்காக இருக்கு. நாங்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் இருந்து இங்கு உறுப்பினராக தெரியப்பட்டிருக்கோம். அதே வேளையில் நீங்க சொல்லும் விடயம் பாராளுமன்றத்தில் அவர்களுக்கு அது பாராளுமன்றத்தில் கலக்க வேண்டிய விடயம் இங்கு கலக்கப்பட்ட விடயம் எங்கள் மாநில சபை கட்டளை சட்டத்தின்படி என்ன உரிமை இருக்கிறதோ அதை தாருங்கள். பாராளுமன்றத்தை கலைக்க வேண்டிய உரிமை இல்லை. அடுத்ததாக அவை அடிக்கடி சொல்றது மேயரை கூப்பிடுவது முதன்முறை ஆனால் உங்களுக்கு தெரிய முடியும். மட்டக்களப்பு மாநகரத்துக்கு 3 விதமான அதிகாரங்கள் இருக்கிறது. ஒன்று வந்து மண்முனை
அதாவது கச்சேரிகளுக்குள் வருவது, அரசாங்க அதிகாரத்துக்கு கீழ் வருவது, மாநகர சபை. இந்த மூன்றில் தான் இந்த திட்டங்கள் உங்களுக்கு தெரியும். மட்டக்களப்பு வடக்கு மண்மனை வடக்கு பிரதேச எல்லையும் மாநகர சபை எல்லையும் ஒன்று. அப்ப சில திட்டங்கள் அங்க மாறி மாறி நடைபெறும். ஆகவே வேறுக்கு கட்டளை சட்டம் என்றால் என்ன என்று தெரியாமல் கட்டளை சட்டத்துக்குரிய உரிமைகள் உங்களுக்குரிய மாநகருக்கு உரிமைகளுக்கு இதை செய்யலாம் என்பது தெரிய வேண்டும். அதுக்கு மட்டும்தான் மாநகர மேயர் நாங்கள் பதவியளிக்க வேண்டும். அது வர முடியும். அவர்கள் கூப்பிடுவது அது சரி. நாங்கள் அதே வேளையில் தேசிய மக்கள் சக்தி அது நாங்கள் சொல்லி அதே வேளையில் இப்படிப்பட்ட வேறுபாடு இருந்தால் நாங்கள் தேசிய அரசாங்கத்தில் எங்களிடம் அரசாங்கம் இருக்கிறது. ஆகவே இப்படி பாகுபாடு இருந்தால் நாங்கள் இங்கு வந்தது அபிவிருத்தி அரசியல் செய்ய அல்ல, வளர்க்க வேண்டும். அபிவிருத்தி வளமான மட்டுநகர் அழகான மாநகர நோக்காக கொண்டு வந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட கருத்துக்கள் வைக்கப்படும் என்றால் எதிர்காலத்தில் நாங்கள் எங்கள் தேசிய அரசாங்கத்துக்கு என்ன செய்ய முடியுமோ அந்த அதை கூட நாங்கள் விளங்க மாட்டோம். அந்த எண்ணம் கூட எங்களுக்கு வராது. அந்த உதவியும் செய்ய மாட்டோம் என்பதை கூறி விடைபெறுகிறோம். தொடர்ச்சியாக பேசிய விடயங்கள் பேசி பேசி பிரச்சனை வளர்ந்து கொண்டு போகிறது. ஆனால் இந்த அபிவிருத்தி தொடர்பாக அதாவது சந்தேக பிரச்சனை இருக்கும் வட்டாரத்தை மீள் பரிசீலனை செய்யுங்கள். ஏனென்றால் நாங்கள் இந்த விடயத்திற்காக வாக்கெடுப்பு போய் முன்னெடுக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இல்லை. அதனால் இதை நீங்கள் இந்த வட்டார பிரச்சனைக்குரிய வட்டாரத்தை மீள் பரிசீலனை செய்து அதன் பின் இதன் முடிவை அந்த வட்டாரங்களில் சில கருத்து முரண்பாடுகள் இருக்கிற பட்சத்தில் அந்த விஷயம் முற்று பெற்ற முடிவுக்கு அமைய அந்த கட்டிடத்தில் கடந்த காலங்களில் வழங்கப்பட்டிருக்கும் நடைமுறைகள் ஆராயப்பட்டது. குறிப்பாக ஒரு எங்களுடைய மட்டக்களப்பு மாநகரம் என்பது ஒரு அழகான ஒரு மாநகரம். எங்களுடைய மாநகர சபை பேருந்து நிலையத்திற்கு அருகாமையில் அந்த கட்டிடமானது தற்பொழுது ரூம்கள் வாடகைக்கு விடப்பட்டிருக்கின்றது. அந்த பகுதியை பலர் கூறுகின்றார்கள் 2000 ரூபாய்க்கு அதாவது சிட்டி பஸ் ஸ்டாண்ட் நடுவே வாடகைக்கு ஒவ்வாறு விடுவது அது ஒரு அநாகரிகமான ஒரு செயலாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அந்த பஸ் நிலையத்துக்கு அருகாமையில் நாங்கள் பார்த்தோமானால் அந்த கட்டிடம் முற்பக்கம் அதாவது மறைத்து காணப்படுகிறது. அதாவது அந்த கட்டிடமானது கொண்டு வந்த நோக்கம் எங்கள் நகர் பகுதிக்குள் வரும் மக்கள் பெண்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கான பால் ஊட்டுவதற்கும் பெண்கள் தரித்து நின்று மாவட்டங்களுக்கு செல்வதற்கும் அதே நேரம் வெளி மாவட்டங்களில் இருந்து வருபவர்கள் தாங்கள் இன்னொரு இடத்துக்கு செல்வதற்கு தங்களுடைய குளியலை மேற்கொண்டு அந்த உரிய நேரத்தில் அந்த செயற்பாடுகளை முடிப்பதற்கு நகர்பகுதிக்குள் ஒரு சுத்தமான ஒரு சுகாதாரத்தை பேணும் வகையில் ஒரு வாஷ்ரூம் அந்த இடத்தில் பாவித்து செல்வதற்காக மாத்திரமே இந்த கட்டிடமானது தீர்மானங்கள் கடந்த காலங்களில் நிறைவேற்றப்பட்டு கட்டப்பட்டது. இதற்கு நிறைய திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு இது எவ்வாறு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று பல விடயங்கள் அதற்கு உள்வாங்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு இருக்க 4000 ரூபாய்க்கு வாடகைக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த விடயம் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். காரணம் இது இங்கு வழங்கப்பட்டிருக்கும் கடை தொகுதிகள் போல் நாங்கள் இந்த விடயத்தை விட்டுவிட முடியாது. பலர் எங்களுடைய மாநகர சபை சிறப்பான சேவைகளை செய்யும் என்ற நம்பிக்கையில் ஒரு பொது மெலசலக்கூட வசதி அந்த இடத்தில் இருந்தால் இப்பொழுது 20 ரூபாய் 30 ரூபாய் 50 ரூபாயாக கூட இருக்கட்டும் அந்த இடத்தில் ஒரு சரியான விலையை தீர்மானித்து உடனடியாக தீர்மானங்கள் எங்களுடைய குழு அந்த தீர்மானங்களை தீர்மானித்து விட்டது. ஆனால் சபையில் சமர்ப்பிப்பதற்காகத்தான் உரையாற்றுவதை ஏனென்றால் இந்த சபை நிறைவு செய்த பின் உரிய நபரை எங்களுடைய சபைக்கு தெரியாமல் கதைப்பதோ அல்லது அந்த தீர்மானங்களை மாற்றுவதோ பொருத்தமில்லாத ஒரு விடயமாக இருக்கும். ஆகவே கௌரவ முதல்வர் அவர்களே இந்த கட்டிட தொகுதியை உடனடியாக நீங்கள் உரிய விடயங்களை ஆராய்ந்து எதற்காக இந்த கட்டிடம் கொண்டு வரப்பட்டதோ அந்த நிலைக்கு இதை மக்களுக்கு கையளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. உயர் சபையில் கௌரவ முதல்வர் பிரதி முதல்வர் எங்களுடைய கௌரவ உறுப்பினர்கள் மற்றும் மாநில ஆணையாளர்
ஊழியர்கள் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் முன்னேற வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற அரசாங்கத்தின் தேசிய இலச்சினைக்கு அமைவாக எமது மட்டுமாநகரத்தை வளமாக்குவதும் அழகாக்குவதும் எமது வளங்களை உச்ச அளவிற்கு பயன்படுத்துவதும் அவசியம் என நான் கருதுகிறேன். அதன் அடிப்படையில் மாநகர சபைக்கு சொந்தமான பொதுச்சந்தை வளாகத்தில் அமைந்துள்ள போலீஸ் திணைக்களத்துக்குரிய விடுதியை விடுவிப்பதன் மூலம் எதிர்காலத்தில் அவ்விடத்தில் வாகன தரிப்பிட வசதியுடன் கூடிய கல்மாடி அங்காடி கட்டட தொகுதி ஒன்றினை, அதாவது மல்டி சூப்பர் மார்க்கெட் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஒன்றினை நிறுவி எமது மாநகரத்தினை அழகாக நிறச் செய்வது எமது பிரதேசத்துக்குரிய வளத்தின் உச்ச பயன்பாட்டையும் பெற முடியும் என நான் எதிர்பார்க்கிறேன். மேலும் அங்காடி கட்டட தொகுதி மூலமாக கிடைக்கும் வருவாய் மூலம் நமது பிரதேசத்தில் பல்வேறு வகையான அபிவிருத்தி வேலைகளை முன்னெடுக்க முடியும் எனும் அடிப்படையில் இப்பிரேரணையை சபைக்கு சமர்ப்பிக்கிறேன். 1970ஆம் ஆண்டு இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டை அங்கத்துவம் மட்டக்களப்பு தொகுதியில் திரு ராஜதுரை அவர்களும் சுயேட்சை எம்பியாக ராஜன் செல்வநாயகம் அவர்களும் வெற்றி பெற்றிருந்தார்கள். அவ்வேளை ராஜன் செல்வநாயகம் அவர்களால் 1972ஆம் ஆண்டு காலப்பகுதியில் மாவட்ட அரசியல் அதிகாரியாக இருந்த ராஜன் செல்வநாயகம் அவர்களோட காலத்தில் இந்த போலீஸ் குவார்டர்ஸ் வந்து கட்டப்பட்டது. கிட்டத்தட்ட 50 வருடங்களை கடந்து இந்த குவார்டர்ஸ் வந்து இதில் வந்து காணப்படுகிறது. தற்போதைய சூழ்நிலையில் வந்து மட்டக்களப்பில் பார்க்கிங் பிரச்சனை இன்றைக்கி பார்க்க போனோம்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் வந்து வாகனங்களுடைய நெரிசல் அதிகமாக காணப்படுகிறது. பார்க்கிங் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது. சிட்டி பார்க்கிங் 1, சிட்டி பார்க்கிங் 2 என நாங்கள் பிரைவேட்டான பார்க்கிங்களை உருவாக்கியிருக்கோம். எனவே இவ்வாறான இடத்தினை அகற்றி இதுக்கு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஒன்று உருவாக்குற மூலம் பார்க்கிங் வசதியும் பெற்றுக்கொள்ள முடியும். அதே வேளையில் வந்து எங்களுடைய கச்சேரியாக இருக்கட்டும், கச்சேரி கூட இன்றைக்கு சுவிஸ் கிராமத்தை நோக்கி நடத்தப்பட்டிருக்கு. ஏன்னால் புளியந்தீவு வந்து ஒரு சுற்றுலா மையமாக மாறிக்கொண்டு வர நேரம் இப்படியான நகரத்தில் மட்டக்களப்பு நகரத்தில் இதய பகுதியாக இருக்கிற இந்த பகுதியில் வந்து இந்த கட்டடத்தை அகற்றி ஒரு சூப்பர் மார்க்கெட் அமைக்கிறது மூலமாக சுற்றுலாத்துறையை நாங்கள் முன்னோக்கி கொண்டு வருகிறோம் என்ற பொதுப்பொருளில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நம் மட்டுமாநகரத்தை விருதம் செய்வதுடன் நம் மக்களுக்கான மக்கள் சேவையினை செய்ய அனைவரும் கைகோர்த்து இந்த பிரேரணைக்கு ஆதரவு தருகிறோம் எதிர்பார்த்து பிரேரணையை சமர்ப்பிக்கிறேன். நான் கடந்த காலங்களில் கௌரவ மேயர் நினைக்கிறேன் முன்னே நாள் இதே பிரேரணையை கொண்டு வந்த ஞாபகம் இருக்கின்றது. யாருக்கு தோணும் பரவாயில்ல, அரசு பயனாச்சது நல்ல விடயங்கள் மட்டக்களப்பு கிடைத்தாச்சு பார்த்துக்கிறேன். அது உண்மையில் என்னென்றால் அது கடந்த முறை நான் சுகாதார குழு தலைவராக இருந்தபோது நான் எனது வட்டாரம் வந்து அந்த நேரமே ஒரு பிரேரணையை கொண்டு வந்து கடந்த சபையை அதை நிறைவேற்றி இருந்தோம். அதாவது அந்த 7ஆம் தேதி என்னடா போலீஸ் திணைக்களத்துக்கு கச்சேரி இருக்கிற திராய்மடு அந்த பிரதேசத்தில் 2 ஏக்கர் காணிகள் கொடுப்பதாக இருந்திருந்தாலும் போலீஸ் திணைக்களம் அது உடன்படவில்லை. அப்படியே அது இருந்து வந்தது. பிறகு அண்மையில் கூட எமது மாவட்ட அபிவிருத்தி குழு உள்ள தலைவர் சுனில் நந்துலத்தி அவர்களும் வருகை இருந்த போது அங்கவும் இந்த பிரச்சனை ரைசப் பண்ணப்பட்டு அவங்களும் அதை கௌரவ உறுப்பினரும் அதுக்கு வழி சேர்க்கிற வகையிலே இதை செய்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக இது நடைமுறையில் நடைபெறுவதற்கு நாம் எல்லோரும் பிரார்த்திப்போம். அடுத்ததாக கவுன்சில் ஆரம்பிக்கப்பட்டு 5வது சபையில் நாம் சங்கமமாக்கி இருக்கின்றோம். பொதுமக்களின் வாக்குகளை பெற்று அவர்களின் செயற்பாடுகளை செய்ய வேண்டும் என்கின்ற உதாவிலே நீங்கள் ஒவ்வொருத்தரும் முன்முனைப்போடு செயற்பட்டுக் கொண்டிருப்பதை இட்டு உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலே ஒவ்வொரு வட்டாரங்களிலுமிருந்து ஒவ்வொரு பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள். அதே போன்று அந்த வட்டாரத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கௌரவ உறுப்பினர்களும் இருக்கின்றார்கள். நாங்கள் எல்லோரும் இணைந்து முன்னுரிமை அடிப்படையிலே
அதாவது பொதுமக்களுக்கான சேவை திட்டங்களின் முன்னுரிமை அடிப்படையிலே இந்த வேலை திட்டங்களை இந்த மக்களுக்கு செய்து அவர்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நாம் நமது மனப்பாங்கை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்து இந்த சபையை திறமாக எந்த இடர்கூடுகளும் கொண்டு நடத்துவதற்கு உங்களை எல்லோரும் வினயமாக வேண்டியிருக்கின்றேன். PSDE 2025 நிதியானது மாநகர சபைக்கு வழங்கப்பட்டு மாநகர சபையூடாக கேள்வி நடைமுறைக்கு அமைவாக புதியுகம் சனசமூக நிலையத்துக்கு வழங்கப்பட்டு மேற்கொள்ளப்பட்ட இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் பெயிண்டிங் அண்ட் அலுமினியம் பார்ட்டிஷன் ஒர்க் at the Department of Probation and Child Care Service Metiklo வேலையானது முடிவுறுத்தப்பட்ட வகையில் அதற்கான இறுதி கொடுப்பனவு 5% பொடிகாசி தொகை உள்ளடங்கலாக ரூபாய் 18,849 உரிய நிதி நிர்வாக நடைமுறைக்கு உட்பட்டதாக புதியுகம் சனசமூக நிலையத்துக்கு கொடுத்து தீர்ப்பதற்கான சபை அனுமதியை பெறும் பொருட்டு நிதிக்குழுவினால் சிபாரிசு செய்யப்பட்டு சபைக்கு சமர்ப்பிக்கப்படும். அதாவது 2 மில்லியனுக்குரிய ப்ராஜெக்ட் இது மாநகர சபை செய்து முடிச்சிருக்கிற அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை இவங்க கொடுத்து செய்திருக்கிறாங்க. அது 18,02,000 ரூபாய். அப்ப அதை வழங்குவதற்காக அனுமதிக்காக வழங்கப்படுகிறது. இதனால் முன்மொழிந்து வழிபடியுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.